ட்ரெஸ் வந்து நான் நைட்டு எடுத்து அயர்ன் பண்ணி வைக்கிறதா இருந்தால் அயர்ன் பண்ணி வைப்பேன். ஸோ நேற்று நைட்டு முடியலை, அதனால் வந்து இப்போ ஹரிபரின்னு அயர்ன் பண்ணிகிட்ருக்கேன். லஞ்சு பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே பண்ணி வச்சதோடு இருக்குது, இன்னும் பேக் பண்ணலை. ஹாப்பி ஒரு சைடு வந்து அவங்களும் வந்து கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. சகில அனுப்பிச்சிட்டு அவங்களும் அதே டைம்லேயே கிளம்புறதா பிளானு. அவனை அனுப்பிச்சி விட்டுட்டு அப்படியே வந்து கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து கிளம்பிகிட்டே இருக்கும்போதே பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ நான் அயர்ன் பண்ணி தரேன், நீ போய் லஞ்ச் பேக் வந்து ரெடி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்ன தான் இருந்தாலும் இந்த மாதிரி சின்ன அந்த ஒரு அன்பு வந்து காலையிலே கிடைக்கும் போது நமக்கு ரொம்ப மனசுக்கு நிறைவாக இருக்கும். ஸோ நம்மளோட ஒர்க்கை வந்து என்ன ஹரிபரியாக இருந்தாலும் அவங்களும் ஷேர் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு நினைக்கும் போது. ஸோ இப்போ வந்துட்டு அவங்களுக்கும் எனக்கும் வந்து காஃபி போட்டுக்கிட்டுருக்கேன். ஷஹீம் வந்து அவன் வந்து தூங்கிகிட்டு இருக்கான். அவனுக்கு வந்து 1 மணி நேரம் டிலேங்கிறனால அவனை கொஞ்சம் லேட்டாக எழுப்பி விடுவோம். இதில் ஒரு கொடுமை என்னென்னு பார்த்தீங்கன்னா, குட்டி பிள்ளைக்கு முன்னாடி ஸ்கூலும் பெரிய பிள்ளைக்கு பின்னாடி ஸ்கூலும் வச்சுருக்காங்க பாருங்கள். எப்பயுமே பேபிஸுக்கு தான் வந்து கொஞ்சம் லேட்டாக வைக்கணும். ஸோ இங்கே வந்து அப்படியே தலைக்கீழ இருக்குது. அதுதான் இருக்கிறதுலே ஒரு இரிட்டேட்டிங்கான விஷயம். பட் திரும்ப வரும்போது ஷகில் வந்து அவனுக்கு வந்து கொஞ்சம் முன்னாடியே ஸ்கூல் விட்டுருவாங்க. 1 o'clockலாம் அவன் வந்துடுவான், இவன் வர்றதுக்கு டைம் ஆகும். ஸோ அப்படி இருக்குது டிஃப்ரென்ஸ். இருந்தாலும் அவனுக்கு முன்னாடி வச்சுட்டு இவனுக்கு பின்னாடி வச்சுருக்கலாம் அப்படின்னு தோணுது. ஏன்னா ரொம்ப ஏர்லி மார்னிங்கிறதால அவனை சாப்பிட வைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. குழந்தையிலேருந்து ஷகிலுக்கு என்னென்ன கிடைக்கலையோ அதெல்லாம் வந்து ஓரளவுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே ஏர்லி மார்னிங் அவனுக்கு ஸ்கூல் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து இவனை கொஞ்சம் கிளப்பி விட்டுட்டு அப்படியே வந்து ஹப்பி ஆஃபீஸ்க்கு கிளம்பிடுவாங்க. அதுவே செகண்ட் இவனுக்கு ஸ்கூலாக இருந்துச்சுன்னா இவன் வந்து தனியாக கிளம்புற மாதிரி இருக்கும். சின்ன வயசில் அவன் மிஸ் பண்ணது எல்லாமே இப்போ அவனுக்கு வந்து டேடிகிட்ட கிடைக்கிதுன்னு நான் நினைக்கிறேன். அதனாலே என்னமோ அவனுக்கு ஸ்கூல் வந்து முன்னாடி இருக்குது அப்படின்ட்டு எனக்கு தோணுது. நடக்கிற எல்லாத்துக்குமே அல்லாஹ் போதுமானவன் அப்படின்னு நினச்சிட்டு நான் வந்து இங்கே லஞ்ச் பாக்ஸை வந்து ரெடி பண்ணுறதுக்கு வந்துட்டேன். லெமன் ரைஸாக இருந்தாலுமே ஷஹீலுக்கு வந்து எதுவுமே வந்து வாயில் கடிப்படக்கூடாது. ஸோ அந்த மாதிரி பேக் பண்ணணும். அப்படி தான் பார்த்திங்கன்னா அவனுக்கு பேக் பண்ணியிருக்கேன். ஸோ மேலே வந்து சூப்பராக வந்து ரோஸ்ட் பண்ண உருளைக்கிழங்கு வச்சுருக்கேன். எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா லெமன் ரைஸ் அண்ட் உருளைக்கிழங்கு பிடிக்கும். ஸோ இந்த பாக்ஸ் வந்து லஞ்ச் பாக்ஸை பற்றி நீங்கள் கமெண்ட்ஸில் ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருந்தீங்க. ஸோ இது வந்து நான் இந்தியாவில் இருக்கும்போதே வாங்கிட்டு வந்தது தான், மில்டன் பிராண்டோடது. இது வந்து ஹீட் வந்து நிற்கிதா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓரளவுக்கு சாப்பிடும்போது ரைஸ் வந்து வார்மாக இருக்குது அப்படின்னு பசங்க சொல்கிறாங்க. ரொம்ப ஹீட்டாலாம் இல்லை, சாப்பிடும்போது ஓரளவுக்கு வார்மாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் வந்து இந்தியாவில் இருந்தால் வாங்கிட்டு வந்தேன், இங்கே வந்து வாங்கலை. அதனால் வந்து அங்கே உங்களுக்கு கிடச்சிச்சின்னா வாங்கி ட்ரை பண்ண பாருங்கள். ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சில்வர்லேயே இருக்கும், அதனால் கொஞ்சம் நல்லது தான். ஸோ உங்களுக்கு கிடச்சிச்சின்னா வாங்கி ட்ரை பண்ணுங்கள். இப்போ வந்து ஸ்நாக்ஸ் பாக்ஸ் வந்து நான் இங்கே வாங்கினது தான். எனக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸ் வந்து சில்வரில் இங்கே கிடைக்கல. இதுக்கப்புறம் கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக வாங்குவேன். ஸோ இது வந்துட்டு லுலுவில் வாங்கினது தான் இது. ஸோ இதில் வந்து ஸ்வீட் கார்ன் வச்சுட்டு அதுலேயே ஒரு ஸ்பூனும் வச்சு அப்படி பேக் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் டைம் நான் இந்தியாவிலேருந்து வரும்போதே பசங்களுக்கு தேவையான நம்ம அங்கே யூஸ் பண்ணுற மெத்தடில் இருக்க மாதிரி ஸ்நாக்ஸ் பாக்ஸ் எல்லாமே நான் அங்கேயும் தான் வாங்கிட்டு வரணும்னு இருக்கேன். ஸோ இங்கே வந்து லஞ்ச் பேக்குனே தனியாகவே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. பசங்க வந்து அந்த பேக்லேயே தான் வச்சு எடுத்துகிட்டு போகிறாங்க. நிறைய பேர் நம்ம தான் இந்த லெவலுக்கு பேக் பண்ணி கொடுக்குறோம். ஏன்னாக்கா வந்துட்டு ஊற்றிடும், நம்ம வந்து இந்தியன் ஃபுட்டு ரசம் வைப்போம், சாம்பார் வைப்போம், ஊற்றிடும் அப்படிங்கிறனால நம்ம இப்படி தனியாக பேக் பண்ணி கொடுக்குறோம். ஸோ வெறும் சாண்ட்விட்ஜு, வெறும் பர்கர் இப்படியெல்லாம் குட்டீஸ் வந்து எடுத்துகிட்டு வர்றதா குட்டீஸ் வந்து சொன்னாங்க. ஸோ எது எப்படியோ நான் எனக்கு பிடிச்சதை தான் கொடுத்து விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்தியன் ஸ்டைலில் தான் பார்த்திங்கன்னா நான் இது வரைக்கும் கொடுத்து விட்டுருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஷகில் குட்டி வந்து அழகாக கிளம்பிட்டாரு. ஒரு வழியாக குட்டி டைனோசரை வந்து நம்ம அனுப்பிச்சி விட்டாச்சின்னு தான் சொல்லணும். ஸோ 2 பேரும் வீட்டில் இருக்கும்போது 2 காட்ஸில்லா இருக்க மாதிரி தான் இருக்கும் வீடு. டைனோசர் கூட கிடையாது, காட்ஸில்லான்னு தான் சொல்லணும். ஸோ அந்த மாதிரி சவுண்டும் சரி வீடும் சரி தூள் பறக்கும். ஸோ அப்புறம் வந்து இங்கே ஷஹீம் எழுந்து அவன் ஒரு வழியாக கிளம்பிட்டான். ஷஹீம் கிளம்பும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப காமாக இருக்கும். ஏன்னா அந்த டைம் வந்து ஷகில் வந்து ஸ்கூலுக்கு போயிருப்பான் இல்லையா, அதனால் வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும் அவனுக்கு கிளம்புற அந்த டைமிங். அப்புறம் ஒரு சில கமெண்ட்ஸில் வந்துட்டு வீட்டை ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்னு கமெண்ட்ஸ் படித்தேன். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு படிக்கும்போது. ஸோ ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணணும் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஆனால் இந்த 2 டைனோசரையும் வச்சுக்கிட்டு என்னால் அதை பண்ணவே முடியாது, ரொம்ப கஷ்டம். கொஞ்சம் நேரம் தூங்கி எந்திரிச்சு வந்து பார்த்தோன்னா அப்படி என் வீடா இது அப்படின்னு தோன்ற லெவலுக்கு பண்ணி வச்சுருப்பாங்க. அடுத்த செகண்ட் பார்த்திங்கன்னா நான் வந்து காட்ஸில்லாவாக மாறி 2 கத்தணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா அது அந்தந்த இடத்துக்கு போவோம். அப்படி தான் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் நடக்கும். ஒரு நாளைக்கு நான் வந்து
அவங்களுக்கே தெரியாது அவங்க என்னென்ன பண்ணி வச்சுருக்காங்க அப்படிங்கிறத காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஷஹீம் வந்து உங்களோட ஒரு ட்ராயிங் வந்து காமிக்க போகிறான். ஸோ இதில் வந்துட்டு அவன் வரைஞ்ச ட்ராயிங் இருக்குது. மேலே வந்து 2 பிக் காமிச்சு இதில் வந்து அவங்களுக்கு வந்து பிடிச்சதை வந்து கீழே இந்த மாதிரி ட்ராயிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவனுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து அதை வந்து அவனுக்கு எது வந்து வரைய பிடிச்சிருக்கோ அதை வந்து அவன் அழகாக வரைஞ்சிருக்கான். ரொம்ப நேரம் வரைஞ்சான், நான் வந்து பார்க்கல. ஃபைனலி வந்து நாங்கள் படுத்துட்டோம். அவன் வந்து முடிச்சுட்டு வந்து நான் படுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் வரைஞ்சான். அப்புறம் ஃபைனலி கொண்டு வந்து காமிக்கும்போது போய் சொல்லாத நீயா வரைஞ்ச அப்படின்னு கேட்குற லெவலுக்கு எனக்கு தோணுச்சு. ஸோ உங்களோட அதை ஷேர் பண்ணணுன்னு நினச்சேன். ஸோ எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது வந்து ஒரு பென்சில் ட்ராயிங் தான், நம்ம கலர் எதுவும் அடிக்காமல் அதில் இருக்கிறத அப்படியே வந்து வரையணும். இதுதான் பார்த்திங்கன்னா அதில் இருக்கிற பிக். அதை பார்த்து இவன் வந்து வரைஞ்சிருக்கான். எப்படி இருக்குது அப்படின்ட்டு உங்களுக்கு பாராட்டணும்னு தோணுச்சுன்னா பிள்ளைய வந்து பாராட்டுங்க. ஏன்னாக்கா அந்த வளர்கிற ஸ்டேஜில் இந்த பாராட்டுக்கள் வந்து ரொம்பவே முக்கியம் அவங்க வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறதுக்கு. ஸோ சின்ன சின்ன விஷயங்களையும் நம்ம வந்து என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ திரும்பியும் நம்மளை அந்த விஷயத்தில் வந்து ஒரு இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே அவங்க வந்து அடுத்த ஸ்டெப் இன்னுமே சூப்பராக எடுத்து வைப்பாங்க. ஸோ அதனால் நான் வந்து நிறையவே பாராட்டினேன். நல்லாயிருக்கு. ரொம்ப எங்கள் டாடி வந்து நிச்சயமாக ஷகீம் எப்படி ஷகீம் அப்படின்னு கேட்குற லெவலுக்கு தான் அவன் வரைஞ்சிருந்தது. நல்லா இருந்துச்சு. சரி உங்களோட வந்து ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் இந்த கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஷஹீம் குட்டியை வந்து நீங்களும் வந்து விஷ் பண்ணுங்கள். ஷஹீம்கான பஸ்ஸும் வந்துடுச்சு. ஷஹீம் குட்டியும் ஸ்கூலுக்கு போயிட்டாரு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு செம்மையாக போர் அடிக்கும். சரி ஒரு காஃபியை குடிச்சிட்டு கொஞ்சம் ஏதாவது டிவியில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காஃபியோடு வந்து உட்காந்துருக்கேன். அப்புறம் உங்ககிட்ட என்ன சொல்லணும்னு நினச்சேன்னா, சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இப்போ நியூவாக யாராவது பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெய்லியும் ஆக்டிவான ஒரு சுறுசுறுப்பான விளாக் எல்லாமே நம்ம சேனல் நிறைய வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ மிஸ் பண்ணாமல் பார்க்க சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போது நம்ம சேனலில் வீடியோஸ் போட்டோன்னா நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு மிஸ் ஆகாமல் வரும். Many hours later. இன்றைக்கி வந்து ஒர்க் எல்லாமே மார்னிங்கே முடிச்சுட்டேன். ஹப்பியுமே வந்து லஞ்சுக்கு வரமாட்டாங்க அப்படின்னு நினைக்கும் போது ஒரு மாதிரி அப்படியே டல்லாக இருந்துச்சு. ஓகே இன்றைக்கி டே வந்து எப்படி தான் போகுதோ அப்படியே நம்மளும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி ரைஸ் முதல்ல சாப்பிடுவோம், சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம் அப்படின்ட்டு நான் வந்து சாப்பிட்டுட்ருக்கேன். தனியாக சாப்பிட்றதுங்கிறது ரொம்பவே போரிங்கான ஒரு விஷயம். ஸோ கொஞ்ச நாள் வந்துட்டு கொஞ்சம் மாதங்கள் வந்து எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்டுட்டோம். ஸோ இப்போ வந்து இன்றைக்கி தனியாக சாப்பிட்றதே ஒரு மாதிரி போரிங்கான ஒரு விஷயமா தெரிஞ்சிச்சு. ஒரு வழியாக டிவியை ஒரு சைடு போட்டு வச்சுட்டு அப்படியே சாப்பிட்டு முடிச்சிட்டேன். ஓகே சாப்பிட்டு முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் வந்து தூங்கவும் முடியாது. ஏன்னா வந்து நான் குட்டி ஸ்கூல் போன கேப்லேயே பார்த்திங்கன்னா நல்லா தூங்கியும் எழுந்திரிச்சிட்டேன். இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், தூங்காமல் ஏதாவது ஒன்று க்ளீனிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து இந்த ட்ராவ் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து கலைஞ்சி போய் அப்படியே கச்சாமுச்சான்னு கிடந்துச்சு. இது ஒரு நீட்டாக வந்து நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வைக்கலாமே அப்படின்னு சொல்லி இங்கே வந்தேன். நமக்கு தோணும் நாளைக்கு பண்ணிக்கலாம் சொல்லிட்டு இங்கே நான் வந்தப்போ அரேஞ்ச் பண்ணது. அதுக்கப்புறம் ஒரு 4 மந்த் போல் ஆயிடுச்சுன்னா பாருங்களேன், என்னால் பண்ணவே முடியல. ஸோ இன்றைக்கி ஒரு வழியாக பண்ணலாம் அப்படின்ட்டு வந்திருக்கேன். உங்களுக்கும் இந்த மாதிரி மதிய டைமில் தூங்காமல் நிறைய நேரம் கிடச்சிச்சு அப்படின்னாக்கா ஏதாவது ஒரு நாளைக்கு ஒரு ஆர்கனைஸ் பண்ணணும், இந்த விஷயத்தை இன்றைக்கி பண்ணணும் அப்படின்ட்டு டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் அப்படி தான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து இந்த 2 ட்ராவும் பார்த்திங்கன்னா நீட்டாக வந்து ஆர்கனைஸ் பண்ணி வைக்கணும் அப்படின்ட்டு ஒரு முடிவோடு வந்து உட்காந்துருக்கேன். நல்லா கலைஞ்சி போய் கிடக்கு. மதிய நேரத்தில் தூக்கம் வரல அப்படின்னாக்கா இந்த ஆர்கனைஸ் பண்ணுற வேலையை யாரெல்லாம் வந்து பர்ஃபெக்டாக பார்ப்பீங்க அப்படின்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பார்க்கறதுக்கு பிடிக்கும் அப்படின்ட்டு சொல்லுங்கள். நமக்கு தூக்கம் வரல அப்படின்னாக்கா நம்ம வந்து அப்படியே படுத்திருந்தோன்னா கொஞ்சம் நேரத்தில் ஃபோன் எடுத்து நம்ம நோண்ட ஆரம்பிச்சிருவோம். ஸோ அப்படி பண்ணாமல் நம்ம டக்குன்னு ஏதாவது நமக்கான ஆர்கனைசிங் இல்லை ஏதாவது மடித்து வைக்கிறது, மாற்றி வைக்கிறது அப்படி உள்ள வேலைகளை பார்த்தோம் அப்படின்னாக்கா நமக்கும் அந்த பிளேஸ் வந்து நீட்டான மாதிரி இருக்கும். ஸோ நம்ம நேரத்தை வந்து வேஸ்ட் ஆக்காமல் ஏதோ ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு ஒரு ஃபுல் திருப்தி கிடைக்கும் அன்றைக்கி நாள் ஃபுல்லாக. அது யாரெல்லாம் ஃபீல் பண்ணியிருக்கீங்க அப்படின்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ வந்து இந்த ட்ராவ் வந்து ரொம்ப நீட்டாக எனக்கு தகுந்த மாதிரி நான் எல்லாத்தையும் வச்சு அடுக்கிக்கிட்டே இருக்கேன், அரேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கேன். நிறையா ரிங்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
அதில் ஃபேன்சியான ரிங்ஸ் வந்து எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். ஸோ என்ன மாதிரி எத்தனை பேருக்கு பிடிக்கும் அப்படின்ட்டு சொல்லுங்கள். உங்களுக்கு வந்து என்னோடய ரிங் கலெக்ஷன்ஸ் வீடியோவில் வந்து காமிக்கவா அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகேனா நான் வந்து நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் காமிக்கிறேன். ஃபேன்சி ஜுவல்ஸ் எல்லாமே ஒரு சைடு, கோல்டு ஒரு சைடு, அந்த மாதிரி ஒரு சைடில் ஒன்று வச்சுட்டேன். ஒரு சைடில் வந்து ஹிஜாப் பின்ஸ் அப்படி எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு அரேஞ்ச் பண்ணி ஆர்கனைசிங்காக வச்சுருக்கேன்னு நினைக்கிறேன். வெள்ளி ரிங் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு சைடு வச்சுருக்கேன். ஸோ எல்லா ரிங்குமே பிடிக்கும் எனக்கு. இந்த ரிங் பிடிக்கும், கோல்டு தான் பிடிக்கும் அப்படின்ட்டுலாம் இல்லை. எனக்கு கண்ணில் பார்த்து ஒரு ஃபேன்சியான ரிங் பிடிச்சிடுச்சு அப்படின்னாக்கா அது எனக்கு ரொம்ப பிடிச்சிரும். அதில் கலர்ஸ் வெரைட்டிஸ், ஒன்றுலேயே 2 டிசைன் 3 கலர், ஒரே டிசைன்லேயே 3 கலர் 2 கலர் அப்படி கூட வச்சுருப்பேன். ஏன்னா என் சைஸ் வந்து கிடைக்கிறது ரொம்ப ரேரு. அதனால் கிடைக்கும் போதே பார்த்திங்கன்னா ஹபி சொல்லுவாங்க எடுத்துக்கோ அப்படின்ட்டுருவாங்க. அப்புறம் ஒரு குட்டி அத்தர் வந்து இந்த இடத்துல இருக்குது. ஸோ அவ்வளோதான். இதில் ஒரு ஸ்பேஸ் பார்த்திங்கன்னா ஷகில் வந்து செட் பண்ணி வச்சுருக்கான் அவங்க டேடியோட ரிங் வைக்கிறதுக்காக. அந்த ஃபோட்டோ வந்து கரெக்டாக அந்த இடத்துல ப்ளேஸ் ஆனதுனால ஸோ இது வந்து அவங்க டேடியோட ரிங் வைக்கிற இடம், இங்கே நீங்கள் எதுவுமே வைக்கக்கூடாது அப்படின்னு என்கிட்ட சொல்லி வச்சுருக்கான். ஒரு வழியாக ஃபஸ்ட்டு ட்ராவ் பார்த்திங்கன்னா அரேஞ்ச் பண்ணிட்டேன். அடுத்து வந்து இந்த ட்ராவ் வந்து அரேஞ்ச் பண்ணணும். ஸோ இதில் வந்துட்டு என்னோடய திங்ஸ் தான் காலியானது காலி ஆகாதது அப்படிங்கிற மாதிரி கச்சா முச்சான்னு இருக்குது. ஓகே, இதையுமே பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து எல்லாத்தையுமே வந்து இன்றைக்கி வந்து ரெடி பண்ணிடணும் அப்படின்ட்டு எல்லாத்தையும் அள்ளி முதல்ல வெளில போடுவோம் சொல்லிவிட்டு வெளில போட்டுட்ருக்கேன். 2 பாக்ஸ் மாதிரி இருக்குது. ஸோ அதையே வச்சு அதுலேயுமே டிஷ்யூ பேப்பரை வந்து போட்டுட்டு நான் வந்து அரேஞ்ச் பண்ணிட்டேன். லெந்தியாக போகுதுங்கிறதுனால ஷார்ட்டாக நான் அரேஞ்ச் பண்ணினதை உங்ககிட்ட காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு ட்ராவ் வந்து இப்படி தான் இருக்குது. செகண்ட் ட்ராவ் பார்த்திங்கன்னா இப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல எனக்கு தேவையான ஹேர் அக்சசரிஸ் அதெல்லாம் வச்சுருக்கேன். என்னோடய பர்ஃப்யூம்ஸ் அந்த மாதிரி சிலதை வச்சுருக்கேன். இது வந்து நல்ல டீப்பாக இருக்கக்கூடிய ஒரு ட்ராவ் இது. அதில் வந்து எக்ஸஸாக இருக்க திங்ஸ்லாம் வச்சுருக்கேன். என்னோடய மேக்கப் திங்ஸ் அப்படியே பார்த்திங்கன்னா இந்த ஒரு பவுச்சுக்குள்ளார இருக்கும். இதை அப்படியே எடுத்தோன்னா எனக்கு தேவையானதை யூஸ் பண்ணிவிட்டு திரும்பி இதிலே வச்சு நான் வந்து இந்த ட்ராவ்லேயே வச்சுருவேன். இதை வந்து அப்படியே தனித்தனியாக வச்சாலுமே வந்து ஷகில் குட்டிக்கிட்டேருந்து வந்து காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டம். அதனால் வந்து இந்த பவுச் வந்து யாரும் எடுக்க மாட்டாங்க எங்கள் வீட்டில். நான் மட்டும்தான் எடுப்பேன். அதனால் தனியாக இதை உள்ளே வச்சிடுறேன். ஒரு வழியாக என்னோடய லேசி டேயில் ஒரு உருப்படியான ஒரு வேலையை பார்த்துருக்கேன் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த ட்ராவ் வந்து ரொம்ப நீட்டாகிடுச்சு. ஃபைனலாக பார்த்திங்கன்னா என்னோடய ட்ராவ் பார்க்குறதுக்கு எனக்கே ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. இவ்வளோ அழகாக இதை வந்து இத்தனை நாள் நம்ம வைக்காமல் போயிட்டோமே அப்படின்ட்டு தோணுச்சு. இந்த ஃபஸ்ட்டு ட்ராவில் பார்த்திங்கன்னா நிறையா பார்ட்டிஷன் இருந்ததுனால ஸோ அது ரொம்ப நீட்டாகவே வந்து அரேஞ்ச் பண்ண முடிஞ்சது. இன்றைக்கி ஒரு லேசியான டேவை கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக ஏதோ யூஸ் பண்ணியிருக்கேன்னு நினைக்கும் போதே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ இன்றைக்கி என்னுடைய ஒரு டே வந்து எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்ததுங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான ஒரு vlogல உங்களை நான் திரும்ப சந்திக்கிறேன். நாளை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.